இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய மலப்புழா டேம் தாங்க. வந்த உடனே என்ட்ரன்ஸில் நம்மளுக்கு இந்த மாதிரி பெரிய புள்ளி குட்டி புள்ளி எல்லாம் வச்சு கிட்ஸை கவர் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு கேரளா பெண் வந்து தண்ணி ஊற்றுற மாதிரி குடத்துலேருந்து விழுகிற சீனரி ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கேரளா வந்த உடனே ஃபேமிலியோடு எல்லாம் கட்டச்சாயா அடிக்கலான்னு பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு எங்களை ஐஸ்கிரீம் வாங்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க நிலைமை. இங்கிருந்து கிளம்பும் போது பாப்பாங்களுக்கு கேரளாவில் கிளைமேட்டில் சில்லுன்னு இருக்கும், குளிரடிக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சளி பிடிச்சிட்டு தங்குவோம், மறுபடியும் திரும்பி வந்து ஸ்கூலுக்கு போக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தா கடைசியில நாங்களே வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பாப்பாங்களுக்கு எல்லாம் ஸ்ட்ராபெரி ஃபிளேவரும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் வெனிலா ஃபிளேவர் வாங்கிட்டோம். பாப்பாங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைச்ச குஸ்தியில எல்லாத்துக்கூடயும் சியர்ஸ் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீமே உருகிடுச்சுங்க. அப்பாடா டேம் தெரியுது பார்த்தலாண்டான்னு பார்த்தா இவ்வளோ படிக்கட்டு வச்சிருக்காங்க. அடி ஏன்டா இவ்வளோ படிக்கட்டு அப்படின்ட்டு வந்ததே இதுக்காக தான், அதை பார்க்காம விடக்கூடாது அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஏறியாச்சுங்க. செம்மையான வியூவா இருந்துச்சு. அங்கிருந்து இந்த வியூ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சன்செட் வியூவா இருக்கு. அதுக்கப்புறம் ரோப் டிராவல் பண்றவங்களே பார்க்குற மாதிரி ஒரு நல்ல காத்தோட்டமா சூப்பரான பிளேஸாக இருந்துச்சுங்க. இந்த பிளேஸை பார்த்த உடனே எங்கள் ஃபேமிலியே போய் ஒரு ½ hour பக்கமாக அங்கே ஆக்குப்பை பண்ணிட்டோம். வேறு யாருக்குமே விடல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த இடம் ஓவர் வியூவாக பார்க்கறதுக்கு. சூப்பராக எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்பிட்டோம். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.